கணித பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.2ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கு a = abc என்க ஏயின் மீதான மிக சிறிய செவ்வெண்மையுடைய சமான தொடர்பு எண் என்ன? அடுத்து ஏயின் மீதான மிகப்பெரிய செவ்வெண்மையுடைய சமான தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வெண்மையுடைய சமான தொடர்புனா ஒன்றும் கிடையாது, ரொம்ப எளிமை. நம்ம வரிசை ஜோடி கணங்களை தான் எழுத போகிறோம். இது ஏற்கனவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். வேர்ட்ஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கணக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கணக்குன்னு எழுதி போட்டுக்கோங்க. இப்போ a = abc. இப்போ இந்த ஏபிசியில் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் a × a நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். a × a கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே மிக சிறிய செவ்வன்மை உடைய சமான தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிக சிறியன்னு எடுக்கும்போது ஆறில் அந்த a × aல ரொம்ப எல்லாத்தையுமே தான் எழுதணும். ஆனால் இங்கே மிக சிறியன்னு கொடுக்கும்போது நம்ம அந்த உறுப்பு அதே உறுப்பால் இருக்கிற மாதிரி தொடர்பு எழுதிக்கணும். a × a, b × b 3 உறுப்புகள் இருக்கிறதுனால 3 மட்டும் எழுதுனா போதும். இப்போ இதில் என்ன வரும்? ஆர் ஒரு தற்சுட்டு, சமச்சீர் மற்றும் கடற்பு தொடர்பாக இருக்கும். இது சமான தொடர்பு அவனே கொடுத்ததுனால அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மிக சிறிய செவ்வன்மை உடைய சமான தொடர்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போனா இங்கே உள்ள உறுப்புகள் எத்தனை இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இது சமான தொடர்பு அவனே கொடுத்ததுனால ஆர் என்னது? ஆர் ஒரு சமான தொடர்பு. மிக சிறியன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்னது? மிக சிறிய n of r = என்ன வருது? 3. இப்போ இதே இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இது செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மிகப்பெரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம ஆருக்கு ஃபுல்லாகவே எழுதிட்டு கூட நீ செய்யலாம், தப்பே கிடையாது. இப்போ மிகப்பெரியனா நம்ம எல்லாமே எழுதுகிறோம். இப்போ a × aன்னு எழுதும்போது என்ன வரும் நம்மளுக்கு? AA, AB, AC, BA, BB, BC, CA, CB, CC. மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன? இதுவும் அதே தான். எல்லாமே என்னது? தற்சுட்டுனா A, B, B, C, C இதெல்லாம் தற்சுட்டில் வரும். அடுத்து ABC = BA இது என்னது? சமச்சீர் தொடர்பில் வரும். அடுத்ததில் என்ன வரும் நம்மளுக்கு? A, B, B, C அப்படின்னா A, C வரும். எல்லாமே இருக்குது இதில். அதனால் இது என்னது? மிகப்பெரியான ஒரு சமான தொடர்பாகும். அப்படின்னா இதில் n of r எத்தனை இருக்குது? 9 இருக்குது. புரியுதாம்மா? இப்போ ஆர் தற்சுட்டுனா என்ன செய்வோம்மா? நம்ம தற்சுட்டுனா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. தற்சுட்டுனா என்ன எழுத போகிறோம்? நம்ம A, B, B, C, C belongs to R. சமச்சீர்னா ஏதாவது 2 எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? A, B belongs to R implies B, A belongs to R. வந்துருச்சா? அடுத்து இது கடப்புன்னு எடுக்கும்போது A, B belongs to R, B, C belongs to R implies A, C belongs to R. கடப்பு வந்துருச்சு. அப்படின்னா இது ஒரு சமான தொடர்பு ஆகும். மிகப்பெரிய ஆரின் ஏயின் மீதான மிகப்பெரிய செவ்வன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன எடுத்துக்கணும்? n of a = n of r = எத்தனை வருது? 9. அவ்வளோதான். இது ஒரு சமான தொடர்பு தான். சமான தொடர்பு நம்ம ஆர் என்னது? ஆர் சமான தொடர்பு. ஃபஸ்ட்டு இதில் மிகச்சிறியன்னு கொடுத்துருக்கிறதுனால நீ எதுவுமே தேவையில்லை. நீ வெறுமனே ஆர் ஒரு சமான தொடர்பு போட்டு என்ஆர்ஆன்னு போட்டலாம். ஆனால் இது 9 உறுப்புகள் இருக்கிறதுனால இதை தெளிவாக கொடுக்கலாம். அங்கே தெளிவாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.